பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் மற்றவர்களை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், வாட் இஸ் த திங் தட் we think many times about other people? இந்த மனுஷன் அல்லது இந்த மனுஷி எவ்வளோதான் சத்தியத்தை கேட்டாலும் மாற மாட்டாங்களா? Will not this man or woman be changed even after hearing so much of God's word? Dear people, I tell you, man is under the grip of this great bondage of sin. This is the teaching of the Bible. இந்த வேதம் போதிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், மனிதன் கிரகிக்கக்கூடாத அளவில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவனாக இருக்கிறான். It is impossible to be changed by any amount of instructions. எவ்வளவுதான் சொன்னாலும் மனிதன் மாறுவது என்பது கூடாத காரியம். It is impossible for you to change yourself. உன்னையே நீ மாற்றிக்கொள்ளுவதும் ரொம்ப கடினமான காரியம். In the Bible we see so many wars. இந்த வேதத்தில் அநேக யுத்தங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். Wars between nations, தேசங்களுக்கு மத்தியில் யுத்தங்களை பார்க்கிறோம். Or in so many ways the wars are being described. யுத்தங்கள் என்பது பல விதங்களில் விளக்கப்படுத்துகிறதை பார்க்கிறோம். But there is a great war which is going on in every man. ஒவ்வொரு மனிதனிலும் ஒரு பயங்கர யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. What is that war? அந்த யுத்தம் என்ன? Galatians 5th chapter 17th verse, கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். This war is a terrible war. இந்த யுத்தம் என்பது ஒரு பயங்கரமான யுத்தம். The battle is not outward, but it's inside. இது யுத்தமானது வெளியே நடக்கிற யுத்தம் அல்ல, உள்ளே நடக்கிற யுத்தம். Galatians 5th chapter 17th verse, கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. இட்ஸ் a big conflict. இது மிகப்பெரிய ஒரு யுத்தம். That you may not do which you ought to do. நீ செய்ய வேண்டியவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் போரிடுகிறதாக இருக்கிறது. I could see people, many families even, how they fight each other inside. குடும்பங்கள், மக்கள் வாழ்க்கையில் எவ்வளவாக ஒருவருக்கொருவர் யுத்தம். The wife blames the husband that this person will never be changed. மனைவி சொல்லுகிறாள் தன் கணவனை பற்றி, இந்த மனுஷன் மாறவே மாட்டான். The husband says this lady will never be changed. இந்த பெண்ணானவள் ஒரு காலம் மாறவே மாட்டாள். Is it true? இது உண்மைதானா? Absolutely. இது நிச்சயமாக இது உண்மைதான். No doubt about it. சந்தேகம் என்பதே இல்லை. Whether you understand your own nature, which is abominable before others, or not, I don't know. ஒருவேளை உன்னுடைய வெறுக்கத்தக்க ஒரு சுபாவம் மற்றவர்களால் வெறுக்கத்தக்க விதத்தில் வாழுகிறவனுடைய சுபாவத்தை குறித்து உன்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறதோ விளங்கிக் கொள்ள முடியலையோ எனக்கு தெரியாது.
But many people, they could not really understand it. That is the horribleness of the blindness, the spiritual blindness of a man. அதை ஒரு மனுஷன் விளங்கி கொள்ளக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் குருடாயிருக்கு பாருங்க, அது மிக பயங்கரங்க. In spite of all the evil prevailing in his life, which is his wicked nature, ஒரு மனிதனுடைய பொல்லாத சுபாவம் அவனை ஆளுகை செய்கிறது என்பதை குறித்து எல்லாம் இருந்தால் கூட, he tries to justify himself in one way or other. ஏதாவது ஒரு விதத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா தன்னை நியாயப்படுத்த பார்க்குறான். He tries to say that I am all right. சரின்னு சொல்கிறாங்க. Why is it? Simply a man is so much of taken up by his own evil. எது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பொல்லாப்பு சிந்தனையினால் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டு இருக்கிறானா? எஸ், தட் இஸ் ட்ரூ. த பைபிள் இஸ் வெரி கிளியர். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, there is a fight between your flesh and the inward spirit. உன்னுடைய ஆத்துமாவிலும் உன்னுடைய சரீரத்தினுடைய உணர்வுகளில் ஒரு பெரிய போராட்டமானது நடைபெறுகிறதாக இருக்கிறது. In James he says, 4th chapter 1st verse, யாக்கோபு 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் இங்கு இவ்விதமாய் கேட்கப்படுகிறது. there is a question, ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. James 4th chapter and 1st verse, யாக்கோபு 4:1 இப்படி கேட்குறாரு, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவோ? What causes fights and quarrels among you? Don't they come from your desires that battle within you? The battle is within you. We continue to see how to live a Christian life. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். For the past 2-3 weeks we continue to see on this. 2-3 வாரங்களாக இந்த காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். Hebrews 12th chapter 1st verse, எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். Therefore seeing we also are compassed about is so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doeth so easily beset us, and let us run with patience the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஐ எம் நாட் டச்சிங் தி அதர் ஆஸ்பெக்ட்ஸ். மற்ற பகுதிகளை இப்போ நான் தொடலை. ஆனால் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், the sin which easily beset you, உன்னை சீக்கிரமாக விழத்தள்ளுகிற பாவம். That's why I said in 1 John 2nd chapter, 1 யோவான் 2வது அதிகாரத்தில் யோவான் எழுதுகிறாரு, love not the world
neither the things that are in the world. If any man love the world, the love of the Father is not in him. I tell you, dear people, the Bible has got a very clear markation. வேதம் தெளிவாக இதுதான் அப்படின்னு புட்டு வைக்குதுங்க. There is no compromise at all. அதில் ஒத்து போகிற வழியே கிடையாது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. When you love the world, there is no love of the Father in you. உனக்குள்ளாக பிதாவின் அன்பு இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் என்னங்க? வாட் இஸ் இன் த வேர்ல்ட்? நம்ம பார்த்தோம். there are 3 things. என்ன 3 காரியம்தான் உலகத்தில் இருக்கிறது? ஒன்று lust of the flesh, மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, மாம்ச ஜீவனத்தின் பெருமை. We are going to touch on that. Only last week I touched on the lust of the eye. கண்களின் இச்சையை பற்றி கடந்த வாரம் பேசினேன். So because we don't have much time, I'm not going to repeat it. அது தொடர்றதில்லை. This morning we saw the 17 sins of the flesh. மாம்ச இச்சையினுடைய 17 பாவங்களை குறித்து இந்த காலையில் பார்த்தோம். I am afraid whether any of you really pricked in your heart by the word of God, or you just simply went aside. காலையில் இந்த கேட்ட சத்தியத்தினால உன் இருதயம் ஏதாவது தொடப்பட்டதா தெரியல, அல்லது ஏதோ கேட்டன்னு போனையோ என்னமோ எனக்கு தெரியாது. But I tell you, God is so patient with you. தேவனுடைய வாழ்க்கையில் மிக மிக பொறுமையுள்ளவராக இருக்கிறார். All that I conclude is God is so patient with you. தேவனுடைய வாழ்க்கையில் மிக பொறுமையுள்ளவராக இருக்கிறார். So these sins of the flesh, the மாம்சத்தினுடைய பாவம் இருக்குதே, அது உனக்குள்ள பெரிய போராக நடந்துட்டுருக்குது. I only told 17 sins from Galatians 5th chapter. கலாத்தியர் 5வது அதிகாரத்திலிருந்து 17 பாவங்களை தான் நான் சொன்னேன். I explained it to you, விளக்கப்படுத்தினேன். But truly speaking, the sins of the flesh are innumerable. இந்த மாம்சத்தினுடைய பாவம் இருக்கே, அது கணக்கில் அடங்காதது. நீ 17க்குள்ள அடக்கவே முடியாதுங்க. So it is a war against your own flesh. அதான் சொல்லுது அந்த யாக்கோபில், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறதுன்னு கேட்குறார். ஏன் வருது? Why fightings and quarrels among you? You could not be peaceful. Even living together is a terrible problem in your life, in your family. 2 பேர் சேர்ந்து வாழ்றதே பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. It's truly impossible, some of them. I can't live this man with this lady. இந்த மனுஷனோட இந்த மனுஷியோட வாழவே முடியாது சொல்கிறாரு. பதில் சொல்கிறாரு, ஏன் உனக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. No peace to the wicked. Bible is very clear. துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது. No peace to the wicked. துன்மார்க்கன் யாரு? Who is this man? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய சுய வழியில் போகிறவன். Those who don't obey God and to want his own way.
No peace to the wicked, Bible says. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஏன்? Why? Because of the war is not in the outside, but is in his own heart. அவன் சொந்த இருதயத்தில் யுத்தம் நடக்கிறது. உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? The lust. பைபிள் சொல்லுது, நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீ அப்படி இச்சித்து பெற்றுக்கொள்றையா? The lust, could you really accomplish? That is also not there. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்து அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணி, இப்படியெல்லாம் நீ சண்டை போட்டுக்கிட்டு இப்படியே உன் யுத்தத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற உன் ஜபமும் கூட கேட்கப்படாதுன்னு பைபிள் சொல்லுது. The prayer also will not be answered. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. எப்படி நீ விண்ணப்பம் சரியாக பண்ணுவ? How will you pray? அதுவும் சொல்கிறார், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் நீ ஜபம் பண்ணுற ரைட்டு, உங்களை இச்சை நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமா இருக்கிறீர்கள். தகாத விதமாக நீ விண்ணப்பம் பண்ணுறப்பா. அப்படியே ஏன் அநேகருடைய ஜெப வாழ்க்கையில் you don't know a God who answers prayer. ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் உனக்கு தெரியாது. Your prayer is a routine. உன் ஜெபம் ஏதோ ஒரு வழக்கமான ஜெபம். நான் உங்க பார்த்து கேட்குறேன், உன் வாழ்க்கையில் எத்தனை ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் அளிக்கிறாருன்னு உன்னால் சொல்ல முடியும்? I honestly ask you. நான் நேர்மையாக கேட்குறேன். நான் விதமாக இந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபித்தேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஜெபத்தை கேட்டு பதிலளித்தார்னு கேன் யூ ஹானஸ்ட்லி சே? நீ நேர்மையாக சொல்ல முடியுமா? ஐ டெல் யூ, எ ரைட் ப்ரேயர் லைஃப் இஸ் த ஒன் வேர் யூ நோ எ காட் ஹூ ஆன்சர்ஸ் ப்ரேயர் அண்ட் யூ வில் ஹாவ் டெஃபினட் ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் ப்ரேயர்ஸ். ஒரு உண்மையான ஜெப வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுங்களா? ஜெபத்தைக்கு பதிலளிக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை நீ அறிந்திருப்பாய். உன் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் உன்னுடைய ஜெபத்துக்கு தேவன் பதிலளித்திருக்கிறார் என்று உன்னால் சாட்சியிட முடியும். தட் இஸ் த ரைட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர். அதுதான் சரியான ஜெபம். சும்மா ஏதோ ஜெபம் பண்ணிட்ட உடனே நான் ஜெபம் பண்ணிட்டேன்னு நினைக்காத. டோன்ட் திங்க். நோ டியர் ஃப்ரெண்ட். அதனால தான் சொல்கிறாரு, நீ விண்ணப்பம் பண்ணி உனக்கு கிடைக்கலப்பா. யூ டோன்ட் ஹேவ் எ லிவிங் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு உனக்கு ஒரு நல்ல தொடர்பு இல்லை. யூ திங்க் தட் யூ ஆர் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஒரு ஆவிக்குரிய நபர் என்று நினைக்கிற. பட் காட் சேஸ், 4th verse, 4வது வசனத்தில், விபசாரரே விபசாரிகளே சொல்கிறாரு, ஈ adulterer, adulteress. ஆண்டவர் என்ன பெயர் கொடுக்கிறார்? ஈ adulterers and adulteress. விபச்சாரரை விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? டோன்ட் யூ நோ தட்? உனக்கு தெரியாதா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று உனக்கு தெரியாதா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயங்கனா. டு யூ வாண்ட் டு பி அ ஃப்ரெண்ட் டு த வேர்ல்ட்? உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க நீ விரும்புகிறையா? டு யூ வாண்ட் யூ பி praised by people? மற்றவங்க உன்னை புகழன்னு நினைக்கிறையா? யூ ஆர் an enemy of God. தேவனுக்கு நீ பகைஞன். You are an enemy of God. I tell you, dear people, don't think that your life will vanish doing all this wickedness after you die. நீ செத்து போன பின்னால் உன் வாழ்க்கையில் உன் பாவமெல்லாம் காத்தோட போயிடுன்னு நினைக்காத. பைபிள் பொய்ன்னு நினைக்கிறியா? Do you think that the Bible is a lie? 5வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு?
நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? Do you think that the Bible is a lie? Dear people, the Bible is saying you can't follow Christ with such sorts of sins in your life. உன்னுடைய பாவங்களை பற்றி கொண்டு கிறிஸ்துவை நீ பின்பற்ற முடியாது. உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்பாத. Never like to be a friend to the world, to be appraised by the people. மக்களால் புகழப்படுகிறது, to identify, to show forth that so you are a big man, ஒரு பெரிய மனுஷனை போல உன்னை காட்டிக்கொள்ளும்படியாக. God hates you, dear friend, I tell you. I want to be very frank with you. தேவன் உன்னை வெறுக்கிறார். God abhors you. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. So that's why Bible says, why there is fighting within you. ஏன் யுத்தம்? You love the world. நீ உலகத்தை நேசிக்கிற. I tell you, dear friends, today's Christians are the most dangerous, so-called Christians are the most dangerous fellows than the Hindus. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் மிக ஆபத்தானவர்களுங்க. எத்தனை இந்துக்கள் பரவாயில்லைங்க, அநேகர் அப்படி தான் சொல்கிறாங்க. Many people say like that. You call yourself a Christian, but we are better than you. கிறிஸ்தவர்கள்னு நான் அழைச்சிக்கிறீங்க, ஆனால் நாங்கள் உங்களை விட எவ்வளோ பரவாயில்ல. It's not a false statement. அது பொய்ன்னு சொல்ல முடியாதுங்க. That's true, absolutely true. உண்மைதாங்க. So the Bible says there is a war of the lust of the flesh. மாம்சத்தின் இச்சை என்பது ஒரு பெரிய யுத்த களமாக இருக்கிறது. ஆகவே தான் பேதுரு என்ன எச்சரிக்கிறார் தெரியுங்களா? 2 Peter 1:11, 1 பேதுரு 2:11 பேது இவ்விதமாக எச்சரிக்கிறார். Dear friends, I urge you, சொல்கிறாரு, நான் உன்னை ரொம்ப ரொம்ப அதிகமாக இதை நீ பற்றி யோசிக்கணும்னு நான் சொல்கிறேன். 1 பேதுரு 2:11 பிரியமானவர்களே, அன்பாக பேசுகிறார். வாழ்க்கையை நீ அழிச்சிக்காத. டோன்ட் டெஸ்ட்ராய் யுவர் லைஃப். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். Depart from these things. இவைகளுக்கு விலகாம உன்னுடைய ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. You can't get the salvation of the soul. நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுங்களா, உலகமும் எனக்கு வேணும், நான் பரலோகத்துக்கும் போகணும். Many Christians, I need the world as well as I should go to heaven. மற்றதை பற்றி கவலை இல்லை, எப்படியாவது நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது. I should not go to the hell. I tell you, you will have the double folded punishment in the hellfire. இரட்டிப்பான ஆக்கினை நரகத்தில் உனக்கு இருக்கும். It's a deception of the evil heart. இது பொல்லாத இருதயத்தினுடைய ஏமாற்று வேலை. எப்படியாவது நான் நரகத்துக்கு போகக்கூடாது, மோட்சம் போலனா கூட பரவாயில்ல, நரகத்துக்கு போகக்கூடாது. How many Christians think in that way? எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. மோட்சத்துக்கே போகலனா கூட பரவாயில்ல, even though I may not go to heaven, I should escape hell. I tell you, dear friend, no escape. தப்பிக்க முடியாதுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, இட்ஸ் here you have to determine the place where you will reach. நீ எங்கே போக போகிறங்கிறது இங்கே தாங்க நீ தீர்மானிக்கணும்னு வேதம் மறுபடியும் சொல்லுது. This is the place where you have to determine. இங்கே தான் நீ தீர்மானிக்கணும். இங்கே தீர்மானிக்காவது எப்படியாவது நான் மோட்சம் போயிடுவேன்னா அது எப்படி நீ போவ? Unless you decide your determination here, how could you think that somehow or other I will go to heaven or I will escape hell? Never, I tell you, dear friend. I am sorry to be very harsh,
ரொம்ப கடினமாக இருக்கிறத பற்றி நான் வருத்தப்படுகிறேன். பட் ஐ ஷுட் பி வெரி கிளியர். தெளிவாக சொல்லணும். இட்ஸ் a warning. The Bible speaks very clearly. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உலக சிநேகம் இருக்கிறவன் விபச்சாரின் வேதம் சொல்லுது. The one who loves the world is an adulteress. அதனால தான் சொல்கிறாரு, பிரியமானவர்களே, 1 பேதுரு 2, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள், we are strangers and pilgrims, dear people. அந்நியரும் பரதேசிங்க. நம்ம இந்த இடத்துலேருந்து எத்தனையோ பேர் மறிச்சிட்டாங்க. எத்தனையோ பேர் வந்தவங்களாம் நான் இப்போ இந்த சர்ச்சு ஏறக்குறைய 20 வருஷம் பக்கமாக இருக்குது. திஸ் சர்ச் இஸ் ஃபார் 25 years, மோர் தென் 25 வருஷமாக இருக்குதுங்க. நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள், so many years back. அநேக வருஷங்களுக்கு முன்னாலேயே 10, 15, 20 they died, but where they have gone I don't know, surely. ஆனால் அவங்க எங்கே போனாங்க எனக்கு தெரியாது. I preach the word of God. தேவனுடைய வார்த்தையை நான் தெளிச்சிட்டேன். நீங்களும் நானும் கூட அப்படித்தான் ஒரு காலத்தில் ஆண்டுகள் கடந்து போன பின்பாக இவ்வளோ சீக்கிரம் மாறி போகிறது. லைஃப் சேஞ்சஸ். How quickly we are forgotten. இவ்வளோ சீக்கிரம் நம்ம மறக்கப்பட்டு போயிடுறோம். செத்து போன 1 மாதம் 2 மாதம் ஒருவேளை ஐயோ செத்துட்டாரே 1, 2 or 3 months. Even cine actresses when they die, சினிமா நடிகர்கள் மறிச்சிட்டா யூடியூப்பில் அதே போட்டுட்ருக்க, ஐயோ how he died அப்படின்னுட்டு. அவ்வளோதான். ஒரு 3 months 4 months 5 months அவ்வளோதான். அதுக்கு மேலே மறக்கப்பட்டு போய்விடுகிறார்கள். we are strangers and pilgrims. we will fly. நம்ம அங்கேருந்து பறக்கப்பட்டு போயிடுவோங்க. நம்ம வீடு இங்கே நிலையானது இல்லை. don't think that you have your residence, your house is a permanent residence for you to live forever. நீ உன் வீட்டில் நித்தியமாக எப்போவும் இங்கே வாழுவேன்னு நினைக்காத. never, I tell you dear friend. இல்லவே இல்லை. அதான் சொல்கிறாரு, அதை நினச்சிக்கப்பா. நம்ம அந்நியரும் பரதேசியமாப்பா. we are strangers and pilgrims. நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. பைபிள் இஸ் வெரி கிளியர். நீ விலகி நிற்கு வா. You must abstain from this. இதிலிருந்து நீ விலகி வர வேண்டும். Abstain from this which war against your soul. உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் உங்கள் நற்கிரிகளை கண்ட அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவன் மகிமைப்பட வேண்டும். Dear people, is an unusual for man. மனுஷனுக்கு ஒரு விபரீதமானவங்க. அவன் எப்பவுமே சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, இன் சாம் இட் சேஸ், அவன் நித்தியமாய் வாழ்கிறத போல அவன் வீட்டுக்கு பேர் வச்சுக்கிறான், எல்லாத்துக்கும் பேர் வச்சுக்கிறான், அவன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். பட் we are strangers and pilgrims. பைபிள் சொல்லுது, we have a sinful nature. ஒரு பாவ தன்மை நம்மில் ஆளுகை செய்கிறது. சென்ட் பால் ஹைலி எஜுகேட்டட் மேன். பவுல் ரொம்ப படித்த மனுஷங்க. ரோமன் 7th chapter, ரோமருக்கு 7வது அதிகாரத்தில் he is truly speaking. He didn't like to hide his wicked nature. இந்த பொல்லாத சுபாவத்தை அவர் மறைக்கல. He is very honest in testifying his nature. அவருடைய சுபாவத்தை அவர் தெளிவாக சொல்கிறாருங்க. ரோமன் 7th chapter, ரோமர் 7வது அதிகாரம் 19th verse.
17 வாசிக்கிறேன். அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இட் இஸ் நாட் ஐ பட் த சின் தட் dwelleth in me. நான் ஆரம்பிக்கும்போது சொன்னேன், இந்த மனுஷி மாறவே மாட்டாங்களா? Can this man or this lady will ever change? I tell you dear people, unless God changes, தேவன் மாற்றினால ஒழிய மாறவே மாட்டாங்க. They will never change even till their last breath. கடைசி மூச்சு அடங்கு மட்டுமா கூட மாற மாட்டாங்க. Unless the grace of God gives this amazing deliverance. ஆண்டவருடைய ஆவி இந்த மிகப்பெரிய விடுதலை கொடுக்கலன்னா விடுதலையே ஆக முடியாது. அப்போ சொல்கிறாரு 18, அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என்னுடைய மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில் என்று நான் அறிந்திருக்கிறேன். சொல்கிறாரு, நோ குட் dwelleth in me. He acknowledges, ஒத்துக்கொள்கிறார். நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறோமே, தட்ஸ் த ப்ராப்ளம். we don't acknowledge. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. there is a desire to do good. நல்லது செய்யணும், நல்லா வாழணும், நானும் ஒரு கிறிஸ்தவனாக வாழணுன்ற விருப்பம் ஒரு பக்கம் சில சமயத்தில் இருக்குது, ஆனால் முடியல. 19, ஆதலால் நான் விரும்புகிற நன்மதை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். he is honestly. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தீமையைத்தான் நான் செய்கிறேன். I do evil. அது எப்படி? நான் விரும்பாததை நான் செய்தால் எனக்குள்ளே, நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. சொல்கிறாரு, sin dwelleth in me. I tell you dear people, it is the Spirit of God who makes a man to understand that there is a terrible, wicked, spoiling sin and sinful nature in him. அவர்களுக்குள்ள ஒரு பாவங்கிற ஒரு தன்மை, பயங்கரமான சுபாவம். the poison is the sinful nature. அந்த சுபாவங்கிற விஷம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்குதுங்க. இந்த விஷத்தை தான் அவன் கற்கிறான். he spits that poison, evil things. இது எங்கே வாசமாக இருக்குது? மனுஷனில் எந்த இடத்துல இருக்குது? ஜெரமியா 17:9, எரேமியா 17:9 இங்கே தாங்க இருக்குது இதெல்லாம். எரேமியா 17:9 பைபிள் சொல்லுது. எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் வேதமானது இவ்விதமாய் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். The heart is deceitful above all things and beyond cure. Who can understand it? பாருங்க, ஒன்று சொல்லுது பாருங்க. எல்லாவற்றை பார்க்கலாம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுது. இன் இங்கிலீஷ் இட்ஸ் வெரி ஒண்டர்ஃபுல். எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமோ திருக்கும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. த ஹார்ட் இஸ் டிசீட்ஃபுல் above all things and beyond cure. அதை க்யூர் பண்ணவே முடியாதுங்களாமே, யாராலையும் முடியாது. நீயே மாற்றம். ஈவன் யூ கான்ட் க்யூர் யுவர் ஓன் ஹார்ட். நோ physician in the world can cure this. இந்த உலகத்தில் எந்த ஒரு வைத்தியனாலும் மாற்றம் விட முடியாது. பியாண்ட் க்யூர். Who can understand it? யாரை இது விளங்கி கொள்ள முடியும்? So the poisonous sinful nature has got a vessel of evil heart. பொல்லாத இருதயம் இருக்குது பாருங்கள், அதில் இருந்து தான் இந்த எல்லாமே வெளியே வருது, இது எல்லாமே கக்குது. அதனால தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், who knew all the things of man. மனுஷனுடைய எல்லா காரியத்தையும் தெரிவிக்கிற இயேசு சொன்னார், இந்த இருதயம் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து என்னென்ன வருதுன்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துட்டார் பாருங்களேன். மார்க் 7th chapter, மார்க் 7வது அதிகாரத்திலேருந்து இயேசு கிறிஸ்து he has given a list, ஒரு பட்டியலை போட்டிருக்கார். இந்த இருதயத்திலிருந்து என்னென்ன வரும். இந்த இருதயம் மாற்றப்படாத இருதயம். This is not changed இருதயம். God gives a new heart when we acknowledge our sinfulness. நம்ம பாவத்தன்மை ஒத்துக்கொள்ளும் பொழுது ஒரு புதிய இருதயம் வருது. சத்மே, நீ கூட நினைக்கலாம், you may think, why I am so bad. ஏன் இவ்வளவு நான் மோசமாக இருக்கிறேன்?
You are so bad because your heart is so wicked. நீ மோசமாக இருக்கிறது காரணம் இருதயம் பொல்லாததாக இருக்கிறது. Don't try to modify it. அதை கொஞ்சம் மாற்றி அமைக்க பிரயாசப்படாத. Bible says, மார்க் 7வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே, அது சொல்கிறாரு, நம்ம சாப்பிட்றது ஒன்றுமே இல்லை, அது தீட்டுப்படாதப்பா. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்தும், மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். இந்த காலையில் நான் ஈவில் தாட்ஸை பற்றி நான் சொன்னேன், நான் திரும்ப அதை விவரிக்க போகிறதில்ல. விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, ஃபூலிஷ்னஸ். கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியாதுங்க. காண்ட் ஈவன் என்னை பற்றி மற்றவங்க இப்படி பேசுகிறாங்களே, அப்படி எதாவது நான் இருக்கிறேன்னா, பீப்புள் அதர்ஸ் ஆர் டெல்லிங் அபவுட் மீ லைக் திஸ், am I like this? அந்த ஒரு உணர்வு கூட இருக்காதுங்க. they will never have such sorts of at least valuation of themselves. I tell you dear people, this is the horrible thing. இது பயங்கரமான ஒரு காரியம். அப்போ எப்படி தான் நான் வாழ்கிறது? இவ்வளோ மோசமான ஒரு காரியமா? I tell you dear people, there is a great good news. ஒரு மகா பெரிய நற்செய்தி இருக்கிறது. I tell you dear people, St. Paul, Romans 7th chapter, ரோமர் 7வது அதிகாரத்தில் இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்கிறாரு. ரோமன் 7th chapterல ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அவர் இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவர் சொல்லிட்டார், ஒன்றே ஒன்று தான் சொன்னார். 24th verse, அவர் தன்னை பற்றி தான் சொல்கிறார். he talks about his, நிர்பந்தமான மனுஷனப்பா நான், I am a wretched man, who can deliver me? யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? Who can deliver me? Oh, he says, I am a wretched man, நான் நிர்பந்தமான மனுஷன். ஐயா, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் நிர்பந்தமான மனுஷன், உணராத எந்த இருதயத்துக்கும் விடுதலை இல்லைங்க. I tell you, நீ சும்மா நான் ஏதோ பாவம் செய்கிறேன், சிம்பிளி ஐ டூ சம் சின்ஸ், இட்ஸ் ஆல் மை வீக்னஸ், என்னுடைய பலவீனம், என்னுடைய காரியம். I tell you, when the Spirit of God comes in the heart, he understands his own evil heart's nature. பொல்லாத இருதயத்தினுடைய சுபாவத்தை அவன் அப்படியே விளங்கிறானுங்க. அதான் அவர் சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், I am a wretched man, who shall deliver me from this body of his death? இந்த மரண சரீரத்தின் என்று, அதாவது என் ஆத்துமாவை நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய இந்த பயங்கர சரீரத்திலிருந்து என்னை யார் மீட்க முடியும்? All the sins of the flesh will take you to hell. மாம்சத்தினுடைய இச்சைகள் எல்லாம் உன்னை கொண்டு போய் நரகத்தில் தள்ளும். பைபிள் சொல்லுது, they were cast into the lake of fire. அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். உன்னை நீ தப்பிக்க முடியாது. ஒரு நாள் உன்னுடைய ஆத்துமா பிரியும் பொழுது, உன்னுடைய சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது, பைபிள் to a certain extent describes, விளக்கப்படுத்துது, you will stand before the lake of fire. நரக அக்கினிக்கு முன்னால் நீ நிற்ப. அப்போ நீ தள்ளப்படுவாயின்னு பைபிள் சொல்லுது. you will be cast. பாருங்க, ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இங்கே சொல்லப்படுகிறது, நீ தள்ளப்படுவாய். இது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். பைபிள் அதைத்தான் சொல்லி முடிக்குது. The Bible talks about the hell. நரகத்தை குறித்து பேசுகிறது.
20th chapter 20வது வசனம், whether you believe it or not, நீ நம்புறியோ நம்பலையோ, அதெல்லாம் நான் நம்ப முடியாதுன்னு சொன்னேன்னா நீ நம்ப மாட்ட, ஆனால் உன்னை தள்ளுவாங்க, தள்ளி போடுவாங்க. அதில் you will be cast down, you cast out. Revelation 20th chapter 15th verse, 15வது வசனத்தில், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். Those whose names are not written in the book of life is cast into the hell fire. என்னங்க இது ஜீவ புஸ்தகம்? What is this book of life? ஜீவனோடு வாழுகிறவர்கள் இந்த உலகத்தில் அவங்க பேர் எழுதப்பட்டிருக்கும். Those who live with the life of God, ஜீவனுள்ள ஆண்டவர். ஐயா நீ என் புஸ்தகம் என் பேர் எழுதலைன்னா உனக்கு தெரியாதுன்னு சொல்லாத. டோன்ட் சே வெதர் ஐ டோன்ட் நோ வெதர் மை நேம் இஸ் ரிட்டன் ஆர் நாட். நீ கிறிஸ்துவின் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ண படம் வந்த இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் உன்னை மாற்றாமல் இருந்தால் அந்த ஜீவன் உனக்குள்ளே எப்படி ஐயா இருக்கும்? Come that they may have life abundance. ஜீவன் மட்டும் இல்லையா, அந்த ஜீவன் பரிபூர்ணமாக நீ பெற்றிருப்ப. You will have it with all its fullness. துடிப்பு இருக்குங்க. You will have the life of God in you. The life of God in you to live for God. தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கை இருக்குங்க. வாழ்க்கையில் நீ ரெண்டாங்கட்ட வேலையா நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. யூ live a double folded life. நீ சொல்கிற நான் கிறிஸ்தவள், ஐ எம் a Christian lady, பட் யூ live a double folded life. ரெட்டை வேடம் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. எப்படிங்க நீங்கள் சொல்லுவ? ஜீவன் இருக்கா உனக்குள்ள? நான் நேர்மையாக கேட்குறேன். Do you have the life of God in you? Do you have the holy desire of God in you? தேவனுடைய பரிசுத்த வாஞ்சை இருக்கா? அவருக்காக வாழணுங்கிற அர்ப்பணிப்பு இருக்கா? Do you have that dedication to live for him? அதெல்லாம் இல்லைன்னா நீ கண்டிப்பாக எங்கே போவேன்னு நினைக்காத. போக வேண்டிய இடத்துக்கு தான் நீ போவ. If you don't have that, there is no need for bargain. You will go to the place where you are destined to. இந்த உலகத்தில் நாம் எப்படிங்க தெரியும்? How could I know? நீ ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை நீ வாழலைன்னா அப்போ தான் உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். Your life, your name will be written in the book of life, because this man, this lady is living a life of Christ, eternal life, நித்திய ஜீவன். ஆண்டவர் சொன்னார் ஜீவன் உண்டாயிருக்க மட்டுமில்லை, பரிபூர்ணப்பட வந்தேன். No, it's all not a simple statement. ஏதோ இல்லை. அப்படின்னா உன் அக்கினி கடலில் உன்னை தள்ளுவாங்க. You will be cast. அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். நீ ஒரு நாள் என்ன தெரியுமா, தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கணும். அதுவும் தெரிஞ்சுக்கோ. You can't escape, dear friend. தப்பிக்கவே முடியாது, தெரிஞ்சுக்குங்க. Revelation 20th chapter, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில், everyone who is born in the world has to stand before God. உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் நிற்கணுங்க. 12வது வசனத்தை பாருங்கள். 12th verse, 20th chapter, 12th verse. The Bible is, and I saw the dead. செத்து போனவங்க எல்லாத்தையும் நான் பார்த்தேன். Small and great. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்போ இந்த கிரியை எங்கெங்கே வந்தது? இந்த புத்தகம் எங்கே வந்தது? காட், ஐயா ஒன்றும் இல்லை, உன் இருதயமே ஒரு பெரிய சாட்சி இல்லையா? யுவர் ஹார்ட் இஸ் a big testimony. நீ செஞ்ச பாவம் எனக்கு ஞாபகம் இருக்குது. என் பாவம்
நான் சின்ன வயசில் செஞ்சப்போ 5வது படிக்கும்போது நான் பாவம் செஞ்சது எனக்கு ஞாபகம் இருக்குது. When I was studying 5th standard, still I remember the sin. But thank God, God has cleansed me with His blood. ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். I know that the wickedness, எனக்கு தெரியும். You can't hide. உனக்கு அப்போ இருக்கிறதே தெரியுது. ஏறக்குறைய 63 வருஷத்துக்கு முன்னால் நான் செஞ்ச பாவம் என் இருதயத்தில் தெரியுதுங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னும் எந்த இடத்துல எவ்விதமாக வாழ்ந்தேன் செஞ்சேங்கிறது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. When I was doing 5th standard, I don't know whether 4th standard or 5th standard, 5வது 4வது எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி கிளியர், ஞாபகம் இருக்கு. ஆனால் ஒன்று ஆண்டவர் என் பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். தப்ப முடியாது ஐயா. யூ கான்ட் எஸ்கேப். எரேமியா 17, அவர் டைம் இஸ் வெரி நியர். எரேமியா 17 வேதம் என்ன சொல்லுகிறது? ஐயா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ தப்ப முடியாது. உன் பாவத்தையெல்லாம் எங்கேயோ கொடுத்துட்டு நினைக்காத. டோன்ட் திங்க் இட்ஸ் ஆல் காற்றுல போயிடுச்சுன்னு நினைக்காத. யுவர் ஓன் ஹார்ட் இஸ் தட் விக்கர் ரெக்கார்ட். உன் சொந்த இருதயமே அது ரெக்கார்டாக இருக்குதுங்களே. எரேமியா 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வாட் காட் சேஸ் இன் ஜெரேமியா 17th chapter. யூதாவின் பாவம் இரும்பெழுத்து ஆணியினாலும். பார்த்தீங்களா, இது எதுக்கு சொல்லுதுன்னா, இது அழிஞ்சு போகிறது இல்லைங்கய்யா. இட் ஓன்ட் பி. நீ சும்மா எழுத்து ஸ்லேட் அழிக்கிற மாதிரி அழிச்சிருவேன் நீ நினைக்கிறையா? Do you think that you can wipe it off as though you write on a slate? No. Bible is very clear. வேதம் தெளிவாக சொல்லும், யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு உடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கு. இஸ் என்கிரேவ்டு இங்கிலீஷில் சொல்லுது. இட்ஸ் ஆல் என்கிரேவ்டு, ரிட்டன் இல்லைங்க. அந்த புத்தகத்தில் அப்படியே பொறிக்கப்பட்டிருக்கும். பைபிள் சேஸ் இட் இஸ் என்கிரேவ்ட், இட் இஸ் கிரேவன் upon the table of their heart. இருதயமே பலகை, அதுவே போதும், ஆண்டவர் எழுதிட்டார். நமக்கு நேரம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் அம்மையாலே பவுல் சொல்கிறாரு, இந்த வசனத்தை நான் பார்த்து உனக்கு சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கான்னு ஒரு வேளை நீ கேட்டா, நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. ரோமர் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. ரோமர் 7வது அதிகாரத்தில் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. அவர் சொல்கிறாரு, ரோமன்ஸ் 8th chapter, இப்படியெல்லாம் நான் வாழ்ந்துட்டேன், இதெல்லாம் என் பொல்லாத இருதயம். 2வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின்று விடுதலையாக்கிட்டேன். விடுதலையாக்கிருச்சு. ஐயா, நீங்கள் இன்னைக்கு நீங்கள் இயேசுவே என் பாவங்களெல்லாம் மன்னியுன்னு சொல்லி நீ கேட்காம போனா, ஒப்பு கொடுக்காம போனா, உன் பாவம் ஒரு காலம் ஒழியாது. யுவர் sin will never be vanished. அந்நிடத்தில் போ, ஆண்டவரே என் பாவங்களை, இந்த பாவப்பட்ட இருதயத்தை மாற்றும். சேஞ்ச் திஸ் wicked heart. என் பாவங்களெல்லாம் மன்னியும் ஆண்டவரே, forgive my sins Lord. உடைய ரத்தத்தினால கழுவும். சிலுவையை நோக்கி பார்ப்போம். அவர் சொன்னார், விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓட கடவோம். அந்த இயேசுவை நோக்கிப்பார். சிலுவை என்னை போய் தாழ்த்து. ஐயோ ஆண்டவரே, எனக்கு கிருபையாயிரும் ஐயா, என் பாவங்களெல்லாம் மன்னியும், என்னை மீதிலெல்லாம் மன்னி. இந்த கடைசி காலத்திலேயாவது நான் மனம் திரும்பினேன்னா இந்த மோட்ச ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. there is a hope to go to heaven. அந்த கள்ளங்கூட மனம் திரும்ப, அந்த ராபர், the thief repented. ஆனால் சிலர் சொல்லுவாங்க, நான் அது கடலனை போல் மனம் திரும்ப. ஐயா, அதுவும் முடியாது. I will repent like the thief. இல்லை, அப்போ உன் இருதயம் எப்படி இருக்குமா யாருக்கு தெரியும்? we don't know how the heart will. but now is the time. இப்போ தான், இப்பொழுதே ரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிற காலம். யோசனை பண்ணி பாரு, திங்க், திரும்பி பாரு, டர்ன் பேக். தாழ்மையான இடத்துல சிலுவை அவண்டை வந்து, இயேசுவே பாவியாக மேல் கிருபையாயிரும்,
Lord Jesus, have mercy upon me. I tell you, dear people, there is beyond the cure, the Bible says about heart. இருதயத்தை பற்றி அது சுகமாக்க வாய்ப்பே இல்லான. There is only one place, the கல்வாரி, the fountain of the blood of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் பாவங்களை சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். Cleanse all your sins. I tell you, dear people, you will have a wonderful life. ஒரு அற்புதமான வாழ்க்கை. Life of hope in this world. இந்த உலகத்தில் நம்பிக்கையின் வாழ்க்கை. A life with God in eternity. தேவனோடு வாழுகிற வாழ்க்கை. I tell you, never cheat yourself. உன்னை ஏமாத்தாத. உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா? பிலிப்பியில் எழுதியிருக்கிறார். 2 ஸ்திரீகளை பற்றி சொல்கிறாங்க. St. Paul says about 2 ladies in the Philippians. இந்த 2 பேர் அவங்க பெயர் ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. How could he say that? எப்படி சொல்ல முடியும்? Because they were living a life of life. ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நீங்கள் உங்களை தாழ்த்துவீர்களானால் ஜீவனுண்டாயிருக்க அந்த இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்து, புதிய இருதயத்தை கொடுத்து, புதிய வாழ்க்கையை கொடுத்து, நித்திய நம்பிக்கை கொடுப்பார். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது காற்றில் போகலை. ஐயோ ஆண்டவரே, இருதயத்தில் வைர நுனியினால் இரும்பு எழுத்தினால் எழுதியிருக்கிறீர். அதை நீக்கிறதுக்கு ஒன்றே இயேசுவின் ரத்தம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்ல மாத்திரம் உதவி செய்யும். ஆவியானவரே, உள்ளங்களோடு கூட பேசும். எவ்வளோ பேர் துணிகரமாக தன்னுடைய வாழ்க்கையில், ஐயோ எவ்வளோ ஆண்டவரே, பொறுமையான தேவன் பிரியமானவர்களே என்று அழைக்கிற அந்த பொறுமையெல்லாம் அவங்க அலட்சியப்படுத்திட்டாங்க. எத்தனையோ பேர் மரித்து நரகத்துக்கு போயிட்டாங்க. ஐயோ ஆண்டவரே, ஒருவரும் போக விடாதிரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.